வெல்கம் டு எக்ஸாமினேஷன். இந்த வீடியோல நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 மெயின்ஸ் டெய்லி ஸ்டடி டார்கெட் 2025 டே 11 வந்து பார்க்க போறோம். இதுல சிலபஸ டீகோட் பண்ண போறோம். பிளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அந்த சிலபஸ்ல அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் இந்திய கலாச்சாரத்தின் சிறப்பியல்புகள் சேலியன் ஃபியூச்சர் ஆஃப் இந்தியன் கல்ச்சர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதை வந்து பார்த்தோன்னா சில டைம்ல வந்து டைரக்டாவே இதை ஒரு கொஸ்டினா ஃப்ரேம் பண்ணி கூட கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ இதுக்கு பேசிக்கா ஒரு ஹாஃப் பேஜுக்கு நோட்ஸ் ரெடி பண்ணிக்காங்க. வேற்றுமையில் ஒற்றுமை இனம், மொழி, மதம், பழக்கவழக்கங்கள் மற்றும் சடங்குகள் இது வந்து 6th, 7th ஸ்டாண்டர்ட்ல நம்மளுடைய சிவிக்ஸ்ல வந்து அந்த ஏரியாவுல வந்து கவர் ஆயிருக்கும். ஸோ அந்த ஏரியாவை வந்து நீங்க கவர் பண்ணிக்கிட்டீங்கன்னாவே போதுமானதா தான் இருக்கும். இனம் பொறுத்தவரைக்கும் டைரக்ட் கொஸ்டின்ங்கிறதெல்லாம் ரொம்ப கம்மி தான். பட் லாங்குவேஜை பத்தி கொஞ்சம் கொஸ்டின் டைரக்டா வந்திருக்கு. அதே போல மதத்தை பத்தி கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறது வந்து டைரக்டா இருக்கிறது இல்ல. பட் இருந்தாலும் நீங்க மைனாரிட்டி ரிலிஜனை பத்தி பேசிக்கான ஃபண்டமெண்டல் அவங்களுடைய புனித நூல் என்ன? அவங்களுடைய பேசிக்கான பழக்கவழக்கங்கள் அத பத்தி ஷார்ட் நோட்ஸ் ரொம்ப ரொம்ப சின்னதா எடுத்து வச்சுக்காங்க போதும். இது ரொம்ப மேஜர் இம்பார்ட்டன்ட் ஏரியா கிடையாது. அதேபோல பழக்கவழக்கங்கள் மற்றும் சடங்குகள் அதுவும் வந்து பெரிய ஏரியா கிடையாது. ஆனா முக்கியமான ஏரியாவே இதுதான். சமய சார்பற்ற இந்திய அரசு சரிங்களா? இந்தியா ஒரு சமய சார்பற்ற அரசு அப்படின்னு சொல்லி இதெல்லாம் வந்து பாலிட்டிலயே நீங்க படிப்பீங்க. ஸோ அத வச்சு நீங்க இன்டர்ப்ட் பண்ணி கான்செப்சுவலா எழுதிடலாம். அடுத்து பார்த்தோம்னா ஃபைன் ஆர்ட்ஸ் நுண்கலைகள், நடனம், நாடகம் மற்றும் இசை சார்ந்த நிறுவனங்கள். இதுல தான் கொஸ்டின்ஸ் அதிகமா வருது. சங்கீத நாடக அகாடமி, லலித் கலா அகாடமிலாம் வந்து ரிப்பீட்டட் ஏரியா. சாகித்ய அகாடமி, தேசிய நாடகப் பள்ளி, இந்திரா காந்தி நேஷனல் சென்டர் ஃபார் ஆர்ட்ஸ், தேசிய நிகழ்கலை இது வந்து பார்த்தோன்னா, இந்த 2ம் வந்து இதுவரைக்கும் பெருசா கொஸ்டின் அரைஸ் ஆகல. ஸோ அதனால இந்த ஏரியாவ நீங்க வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். மத்தபடி இதெல்லாம் வந்து ஏற்கனவே மினிமம் 1 டைமாவது கொஸ்டின்ஸ் வந்து வந்துட்டு தான் இருக்கு. அவார்ட்ஸ பொறுத்தவரைக்கும் விருதுகள்ல பாரத ரத்னா, பத்ம விருதுகள், அதேபோல தாதா சாஹேப் பால்கே விருது, ஞானபீட விருது. ஸோ இந்த மாரி இது எல்லாமே வந்து பார்த்தோம்னா, கம்பல்சரி நீங்க வந்து ஒரு மார்க் பண்ணி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதுல என்ன கொஸ்டின்ஸ்லாம் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் யூனிட்டி இன் டைவர்சிட்டிய பொறுத்தவரைக்கும், இந்திய ஒருமைப்பாட்டின் அடிப்படைகளை விளக்குக. சரிங்களா? ஃபண்டமெண்டல் ஆஃப் யூனிட்டி ஆஃப் இந்தியா அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. அதேபோல த கான்செப்ட் ஆஃப் யூனிட்டி இன் டைவர்சிட்டி இது எல்லாமே நம்ம சொன்ன அந்த 6த், 7த் பாலிட்டி புக்லயே வந்து ஸ்கூல் புக்லயே வந்து உங்களுக்கு வந்து அவைலபிளா இருக்கும். அதுல பார்த்துட்டீங்கன்னாவே உங்களுக்கு பேசிக்கா இதுல எல்லாமே தெரிஞ்சிரும். பன்முகத்தன்மைகளுக்கு மத்தியிலும் இந்தியா வலிமையானது மற்றும் வலுவானது என்று நீங்கள் எந்த வகையில் நினைக்கின்றீர்கள்? சரிங்களா? அதேதான் கன்டென்ட் வந்து அத வச்சுக்கிட்டு நீங்க வந்து ஆன்ஸர் கொண்டு வரலாம். ரேசஸ பொறுத்தவரைக்கும் பிவிடிஜி பர்ட்டிகுலர்லி வல்னரபிள் ட்ரைபல் குரூப் சரிங்களா? இதுதான் வந்து கொஞ்சம் நீங்க இந்த ஏரியாவ பார்த்துக்கங்க. ஏன்னா தமிழ்நாட்டுல பொறுத்தவரைக்கும் என்னென்ன கம்யூனிட்டிலாம் பிவிடிஜியா வந்து கவர்மெண்ட்டால ரெகக்னைஸ் பண்ணப்பட்டிருக்காங்க. அவங்களுக்கு என்ன வந்து கவர்மெண்ட் வந்து பண்ணுவாங்க? என்ன காரணத்தினால இப்படி ரெகக்னைஸ் பண்றாங்க? அப்படிங்கிற பேசிக்க பார்த்துக்கங்க. அடுத்ததா லாங்குவேஜ பொறுத்தவரைக்கும் கிளாசிக்கல் லாங்குவேஜும் பார்த்துக்கங்க, பாப்புலர் லாங்குவேஜும் பார்த்துக்கங்க. இத மட்டும் நீங்க வந்து கொஞ்சம் கரண்ட் அப்டேட்டோட பாருங்க. ஏன்னா வந்து 1 இயர்க்கு முன்னாடி கிளாசிக்கல் லாங்குவேஜோட நம்பர்ஸ் வந்து இன்கிரீஸ் ஆயிருக்கு. நீங்க ஸ்கூல் புக்ல படிச்சீங்க அப்படின்னா, ஓல்டு டேட்டா மட்டும் தான் இருக்கும். ஸோ அத வந்து நீங்க கொஞ்சம் அப்டேட் எக்ஸ்ட்ரா தான் நீங்க பண்ற மாரி இருக்கும். திராவிட மொழிகளையும் அவை இந்தியாவில் பேசப்படும் இடங்களையும் குறிப்பிடுக. ஸோ இது வந்து பார்த்தோம்னா, திராவிடியன் லாங்குவேஜஸ் வந்து ஒரு ஓவர் வியூவா கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஸ்கூல் புக்ல பார்த்தீங்கன்னாவே, வட திராவிட மொழி, நடு திராவிட மொழி, அதுக்கப்புறம் பார்த்தோம்னா, தென் திராவிட மொழி அப்படின்னு சொல்லி 3 கேட்டகரைஸா பிரிச்சிருப்பாங்க. ஸோ இதுக்குலாம் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்க இந்தியா மேப் வரைஞ்சு மார்க் பண்ணி, எது எதெல்லாம் எந்தெந்த ஏரியாவுல இருக்குன்னு சொல்லி ரொம்ப ஒரு மினிமம் ஒரு 3 எக்ஸாம்பிள் இருந்தா மட்டும் 2 டூ 3 அவ்வளோ எக்ஸாம்பிள் மட்டும் குடுங்க போதும். குடுத்து நீங்க இந்த ஆன்ஸர் வந்து அ ஸ்ட்ரக்சர் வந்து கொண்டு வந்துரலாம். அடுத்ததா இந்தியா எ செக்யூலர் ஸ்டேட். ஸோ செக்யூலரிசம் அப்படிங்கும்போது, இந்தியன் பாயிண்ட் ஆஃப் வியூவோட செக்யூலரிசம்க்கும், வெஸ்டர்ன் பாயிண்ட் ஆஃப் வியூல இருக்கிற செக்யூலரிசத்துக்கும் இருக்கிற டிஃபரெண்ட் வந்து பார்த்துக்கங்க. ஸோ வெஸ்டர்ன் பாயிண்ட்ட பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னா, செப்பரேஷன் ஆஃப் ரிலிஜன் ஃப்ரம் த ஸ்டேட் ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது ஒரு ஜென்ரலா இருக்கும். பட் இந்தியாவ பொறுத்தவரைக்கும் ஈக்குவல் ட்ரீட்மெண்ட் ஆஃப் ஆல் ரிலிஜன் அப்படிங்கிறது தான் இருக்கும். ஸோ அந்த ஆஸ்பெக்ட்ல இருந்துட்டு, இந்து கோவில்களின் மீதான மாநில அரசின் கட்டுப்பாடுகள் சார்ந்த நிறை மற்றும் குறைகள். ஸோ இது வந்து இந்து சமய அறநிலைத்துறை பத்தி தாங்க சொல்லியிருக்காங்க. அதோடைய பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் அப்படிங்கிறத மட்டும் நீங்க வந்து டிஸ்கஸ் பண்ற மாரி இருக்கும். அத அனலைசிஸ் பண்றது தான் கேட்டிருக்காங்க. ஒய் இஸ் இந்தியா கால்டு செக்யூலர் ஸ்டேட்? ஸோ மேல சொன்ன அதே டெஃபினிஷன் தான். ஸோ இது வந்து ஒரு 3 மார்க் அந்த டைம்ல கேட்டுட்டு இருந்தாங்க. அடுத்து ஹவ் டஸ் த ஏஎஸ்ஐ ப்ரமோட் கல்ச்சுரல் ஆக்டிவிட்டீஸ் இன் இந்தியா? இந்த மாரி ஆர்கனைசேஷன பத்தியும் கேட்பாங்க. அதையும் ரெடி பண்ணிக்கங்க. அடுத்ததா இப்ப இனிமேல் பார்த்தோம்னா, இந்த டான்ஸ், மியூசிக் இந்த ஏரியாவுக்கு வந்துருவோம். இந்திய பாரம்பரிய இசை பற்றி குறிப்பு வரைக. ஸோ இந்த மாரி வந்து ஒரு ஓப்பன் எண்டடா கொஸ்டின் கேட்கறாங்க மியூசிக் அப்டின்னா, நீங்க வந்து பார்த்தோம்னா, நம்ம இந்தியாவுல இருக்கிற அ அ லோக்கல் மியூசிக்ஸ் சரிங்களா? இங்க இருக்கிற கிளாசிக்கல் மியூசிக்ஸ வந்து நீங்க இது பண்ணிக்கலாம். கர்நாடிக் மியூசிக் எடுத்துக்கலாம், ஃபோக் மியூசிக் எடுத்துக்கலாம். இங்கேயே வந்து இந்தியாவிலேயே வெஸ்டர்ன் அந்த கல்ச்சர்ல இருக்கிற மியூசிக்ஸ் அத பத்தி நீங்க வந்து ஒரு வைடனா எழுதலாம். ஸோ அந்த மாரி தான் கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தோம்னா, கொஞ்சம் கரண்ட் அஃபேர்ஸ் அந்த டைம்ல வந்து 2017ல வந்து யுனெஸ்கோவோடைய இத பத்தி கேட்டிருக்காங்க. ஸோ அப்ப அ மியூசிக் இந்த மாரி வந்து ஆர்ட் அண்ட் கல்ச்சர் ஏரியாவுல
கரண்ட் அஃபேர்ஸையும் வந்து பிளெண்ட் பண்ணியே பாருங்க. அது எப்படி பண்றது அப்படிங்கிறதையும் நம்ம அடுத்த வீடியோலயும் பார்ப்போம். அ இது வந்து பார்த்தோம்னா, கதக் டான்ஸோடைய சிக்னிஃபிகன்ஸ் என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தோம்னா நம்மளுடைய கிளாசிக்கல் டான்ஸ் மாடல் அதையும் வந்து அதிகமா வந்து எம்பசைஸ் பண்றாங்க. பரதநாட்டியம். ஸோ ஒண்ணு கதக் கேட்டுட்டாங்க. அடுத்து பார்த்தோம்னா பரதநாட்டியம் கேட்டுட்டாங்க. இது எல்லாமே நம்மளுடைய ஸ்கூல் புக்ல அந்த மேப் போட்டு போட்டிருப்பாங்க. ஒவ்வொரு இதுலயும் அந்த டயகிராமோட போட்டிருப்பாங்க. ஸோ அந்த டயகிராம பார்த்து பார்த்து ஒவ்வொரு டயகிராமுக்கும் ஒரு 3 பாயிண்ட் நெட்ல சர்ச் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா, இதுக்கான ஆன்ஸர் வந்து நீங்க வந்து ப்ராப்பரா புரொவைட் பண்ணிற முடியும். அடுத்ததா இந்தியாவில் பழக்கவழக்கத்தில் உள்ள பல்வேறு நாட்டியம் இந்த கேள்வி பார்த்தீங்களா? இந்த கேள்விக்கு தான் நீங்க இது போல ரெடி பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா, அப்படியே கொண்டு வந்து டைரக்ட்டா வந்து டெலிவரி பண்ணிடலாம். ஸோ அடுத்து பார்த்தோம்னா, இந்தியாவில் மக்கள் இசை குறித்து சரிங்களா? ஃபோக் மியூசிக்க பத்தி கேட்டிருக்காங்க. அதேதான். ஒண்ணு கிளாசிக்கல் அந்த மியூசிக்க பத்தியோ, அந்த டான்ஸ பத்தி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதேபோல ஃபோக் மியூசிக், டான்ஸ் இத மட்டும் பார்த்து வச்சுட்டீங்க அப்படின்னா, இத வச்சே உங்களால அந்த தமிழ்நாட்டுக்கு தனியா வந்து ஒரு யூனிட் இருக்கும். ஸோ தமிழ்நாடு கல்ச்சர், தமிழ்நாட்டுடைய பழக்கவழக்கங்கள் பத்தி கேட்கும்போது, அங்கேயும் நீங்க இத வந்து கவர் பண்ணிக்கலாம். கர்நாடிக் இசையின் முதன்மையான இயல்புகள். இதுல முக்கியமா பர்சனாலிட்டீஸ் இருப்பாங்க. அந்த பர்சனாலிட்டீஸ் பேர் ஒரு 5 பேர் வந்து முக்கியமா பார்த்து வச்சுக்கோங்க. அத ஒரு ரேண்டமா யூஸ் பண்றதுக்கு யூஸ் ஆகும். அடுத்ததா ஆர்கனைசேஷன் வரும்பொழுது சங்கீத நாடக அகாடமி. சரிங்களா? இவங்களோட ஜஸ்ட் இவங்கலாம் கேட்கும்போது ரொம்ப அனலிட்டிக்கலாலாம் கேட்க மாட்டாங்க. ஜஸ்ட் அவங்களுடைய ரோல், கான்ட்ரிபியூஷன் என்ன அச்சீவ்மென்ட்ஸ் அந்த மாரி தான் கொஸ்டின் கேட்பாங்க. அதேபோல தான் லலித் கலா அகாடமி. இதெல்லாம் வந்து 2 டைம் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதேபோல வந்து பார்த்தோம்னா, சாகித்ய அகாடமி. ஸோ தமிழ்நாடு பேஸ்டுல சாகித்ய அகாடமியும் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து நேஷனல் ஸ்கூல் ஆஃப் டிராமா. இத பத்தி கொஸ்டின் வரல. இந்திரா காந்தி நேஷனல் சென்டர் ஃபார் ஆர்ட்ஸ். ஸோ இந்த ஏரியாலாம் கொஸ்டின் வராத ஏரியாவலாம் கொஞ்சம் வந்து நீங்க நோட்ஸ் வந்து ரெடி பண்ணிக்கங்க. ஒரு வேள டைரக்ட்டா கொஸ்டின் வந்துச்சு அப்படின்னா, ஃபுல்லா நீங்க எழுதுறதுக்கு ஈஸியா இருக்கும். நேஷனல் சென்டர் ஃபார் பெர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ் சரிங்களா? சிசிஆர்டி. இது அவங்களோட வெப்சைட்ல போனீங்க அப்படின்னாவே, நல்ல கன்டென்ட் வந்து குடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் ஒன் கிளான்ஸ் பார்த்துட்டீங்கன்னாவே போதுமானது தான். அவார்ட்ஸ பொறுத்தவரைக்கும் அந்த டைம்ல 2016ல வந்து பார்த்தோம்னா, இதயநாத் மங்கேஷ்கர் அவார்ட் கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப ரேரஸ்ட் தான். எப்பயாவது தான் கேட்பாங்க இந்த மாரி இருக்கிறதெல்லாம். நமக்கு எப்பவுமே கேட்கற ஏரியாவ வந்து கவர் பண்ணிக்கங்க. பாரத் ரத்னா, பத்மா அவார்டு. பத்மா அவார்டு பத்தி ஒரு மெயின்ஸ் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. பட் தேடி பார்த்தேன் கிடைக்கல. பட் இது வந்து ஒரு கொஸ்டினா இருக்கு. ஸோ அதனால இத வந்து நீங்க கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதையே மார்க் பண்ணிக்கங்க. பட் நம்ம இங்க குடுக்கல அவ்வளோதான். தாதா சாஹிப் அவார்ட் சரிங்களா? சரி. இது வந்து பார்த்தோம்னா, இது மாரி இருக்கும். தாதா சாஹிப் அவார்ட பத்தியும் பேசிக்கா பார்த்துக்கங்க. நம்மளுடைய சினிமா துறைக்கு குடுக்குறாங்க. ஞான்பீட் அவார்ட பொறுத்தவரைக்கும் நம்மளுடைய லிட்டரேச்சர் இதுக்கு குடுக்குறது. ஸோ இதையும் வந்து முக்கியமானதா நீங்க நோட் பண்ணிக்கங்க. ஸோ நாளைக்கு பார்த்தோம் அப்டின்னா, ரொம்ப மைனரான ஏரியா தான் நம்ம குடுக்க போறோம். ஸோ இன்னைக்கு ஏரியாவ நல்லா கவர் பண்ணிக்கங்க. இன்னைக்கு கவர் பண்ண முடியாதது, இல்ல இந்த வீக்ல ஃபுல்லா கவர் பண்ண முடியாதத நாளைக்கு லைட்டர் வெர்ஷன் தான் குடுப்போம். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா, சண்டேல வந்து ஃப்ரீயா தான் இருப்பீங்க. ஸோ அந்த ஏரியாவுல என்னென்னலாம் பெண்டிங் இருக்கோ, அத கவர் பண்ணிக்கங்க. அதேபோல நம்ம இந்த வீக்குக்கு வந்து பார்த்தோம்னா, ஆல்மோஸ்ட் ஒரு 20 கொஸ்டின் நம்மளுடைய டெஸ்ட் பேட்ச்ல வந்து குடுத்துருப்போம். டெய்லி வந்து 4 கொஸ்டின் குடுத்துருப்போம். ஸோ இன்னைக்கு வந்து ஒரு 4 கொஸ்டின் நம்ம போட்டுறோம். ஸோ மொத்தமா 20 கொஸ்டின்க்கான ஆன்ஸர ரெடி பண்ணிட்டு, சண்டேவுல அந்த டெஸ்ட்ட எழுதிருங்க. 40 பேஜ் உங்களுக்கான 41 பேஜுக்கான புக்லெட் ஆல்ரெடி பிடிஎஃப் குடுத்துருப்போம். அத பிரிண்ட் தேவையான அளவுக்கு இது வந்து காமன் அ பிடிஎஃப் தான். ஸோ உங்களுடைய நேம் போட்டு, ரோல் நம்பர் போட்டு வந்திருக்கும். ஸோ அது தேவையான அளவுக்கு எடுத்து வச்சுக்கிட்டு, அதுல எழுதி அந்த டைம்க்குள்ள வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து வொர்க்கிங் ப்ரொஃபஷனலா இருக்கீங்க அப்டின்னா, கொஞ்சம் டைம் மட்டும் எடுத்துக்கிட்டு, கூடிய விரைவா வந்து அத நீங்க அனுப்பிருங்க. வேல்யூவேஷன் பண்ணி உங்களுக்கு வந்து ரிட்டர்ன் இது பண்ணிருவோம். மத்தபடி நம்ப நாளைக்கான வீடியோவ நாளைக்கு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.